கொடுமையான வறுமை முதல் தெய்வீக வரலாறு. நல்லதங்காள் ஒரு பெண் தன் வாழ்க்கையையும் மக்களையும் கொடுக்கும் அளவிற்கு தன்னலமற்றவரா? வறுமை, தியாகம் மற்றும் அன்பின் ஆழமான வரலாற்றை தாங்கி நிற்கும் ஒரு பெயர் நல்லதங்காள். இன்று அந்த தெய்வமாக வாழும் நல்லதங்காளின் கதை, அவளின் தியாகமும் மர்மமும் ஒவ்வொருவரின் மனதையும் உழுக்கும். இது வெறும் வரலாறல்ல, ஒரு எச்சரிக்கையும் ஒரு பாடமுமானது. கதை தொடங்கலாமா? விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்த ஒரு சிற்றூரின் சிறப்பே தனிச்சிறப்பு. அர்ஜுனாபுரம். பச்சை பசேல் மாபெரும் மாலைகள் போல் மாடுகளுடன் மா, தென்னை, வாழை மரங்களின் பூங்காவில் நுழைந்த உணர்ச்சி உங்களுக்கு இருக்கிறதா? ஆனால் இந்த பசுமை குட்டி கிராமத்திற்குள் ஒரு கண்ணீரின் ஆழமும் மர்மமும் உள்ளது. பார்ப்பதற்கு அழகானதாய் இருந்தாலும் அதன் பின்னால் மறைந்திருக்கும் கதைகள் உங்கள் இதயத்தை வருடும். இந்த அழகான கிராமம் எப்படி துன்பங்களின் அடையாளமாக மாறியது? மதுராபுரி நகரத்தை ஆண்டவர் ராமலிங்க மகாராஜா நிமிர்ந்த தலையுடன் ஆன்மீகமும் நீதியையும் முக்கியமாக கொண்ட அரசர். அவரது துணைவியாக இந்திராணி அமைந்தார். அவர்கள் திருமண வாழ்க்கையில் சில ஆண்டுகள் வெகு அமைதியாக அமைந்தாலும் குழந்தை பேறு இல்லாத குறை அவர்கள் மனதில் அழுத்தமாக இருந்தது. ஏராளமான வழிபாடுகளுக்கு பிறகு இறுதியில் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தின் விதை மூடி 2 குழந்தைகள் பிறந்தனர். மூத்த குழந்தை நல்லதம்பி மற்றும் இளைய குழந்தை நல்லதங்காள். இந்த 2 குழந்தைகளும் செல்வச் செழிப்புடனும் பெற்றோரின் அன்பில் மூழ்கியும் வளர்ந்தனர். அவர்கள் குடும்பம் இயற்கையின் பசுமையை போன்ற செழிப்பில் இருந்தது. நல்லதம்பியும் நல்லதங்காளும் தங்களது புத்திசாலித்தனமும் செழிப்பும் மூலம் சுற்றியுள்ள அனைவராலும் மதிக்கப்படும் சிறுவர்களாக திகழ்ந்தனர். ஆனால் இந்த அமைதியான வாழ்வு வெறும் வெளிப்புறம்தான். அந்த குடும்பம் எதிர்நோக்க இருந்த விதர்சனங்கள் இன்னும் அலைக்கழிக்கப்படாத மர்மங்களாக இருந்தன. சில நாட்கள் சமாதானமாக சென்றதின் பிறகு ராமலிங்க மகாராஜாவின் வாழ்க்கை மெல்ல நிழலான மூதாதியாய் மாறியது. தனது முதுமையை உணர்ந்த அரசர் தனது ராஜபாதையை நீடிக்கத்தக்க அதிகாரத்தை தனது மகன் நல்லதம்பிக்கு ஒப்படைக்க வேண்டிய அவசரத்தை உணர்ந்தார். வாழ்க்கையின் மறுவடிவத்தை அணுகும் முன்னே தனது இராச்சியத்தை திண்ணமாக கட்டுப்படுத்தும் தலைவரை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதன் அடிப்படையாக கோமகனின் மகளான மூலி அலங்காரியை தனது மகன் நல்லதம்பிக்கு மணமாக தேர்ந்தெடுத்தார். குந்தல தேசத்தை ஆளும் அந்த குடும்பத்தின் மரியாதையும் செழிப்பும் இந்த சங்கமத்தால் மேலும் உயரும் என மகாராஜா நம்பினார். 2 குடும்பங்களின் ஆழமான உறவின் மூலம் இராச்சியம் மகிழ்ச்சியுடன் வளரும் என அனைவரும் எதிர்பார்த்தனர். திருமணம் முடிந்த 10 நாட்களில் அர்ஜுனாபுரத்தில் வரலாறு மாறும் ஒரு நிகழ்வு நடந்தது. நல்லதங்காளின் தாய் இந்திராணி திடீரென காலமானார். தனது அம்மாவின் இழப்பில் கவலையடைந்த நல்லதங்காள் தனக்கு ஏற்பட்ட இந்த துக்கத்தை உணர்ந்தாள். தாயின் இல்லாத தனிமை வாழ்வின் சோதனைகளின் மீது பேரருவி காட்டியது. அந்த கண்ணீர் நிறைந்த காலத்தில் ராமலிங்க மகாராஜா மனதில் கொஞ்சமும் அமைதியின்றி அவரது ஜீவனின் மிக முக்கியமான நபரை இழந்தது அவனை மிகவும் அழுத்தியது. மனைவியின் மறைவு தன் மனதை அடைந்தாள். இளம் மகளின் திருமணத்தை முடித்து வைக்காத குற்ற உணர்வும் அவனுக்கு தீய கசக்கத்தை தரியது. சில நாட்கள் கழித்து ராமலிங்க மகாராஜா தனது உயிரை அழிந்தார். இந்த 2ஆம் மரணமும் அந்த குடும்பத்திற்கு புலனாக இருக்கும் துக்கத்தை வெல்லும் வகையில் இருந்தது. இது அனைத்து உறவுகளுக்குமான ஒரு புதிய சோதனைதான். தாயும் தந்தையும் இறந்த பின்னர் நல்லதங்காளின் வாழ்க்கையில் புதிய மாற்றம் கண்டு வந்தது. அண்ணன் நல்லதம்பி தன் தங்கையை உயிரின் போதிலும் அழிக்காமல் பராமரித்தார். தாயின் இல்லாத கோபம், தந்தையின் இல்லாத ஆதரவு ஆகியவற்றின் இடையில் அவர் தன் தங்கையின் நலனுக்காக அப்பால் காணாத பாசத்தை வழங்கினார். இந்த பாசமான உறவில் நல்லதம்பி தனது தங்கைக்கு ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். அவள் திருமணத்தை முடிக்க வேண்டும். மானாமதுரையில் காசிராஜன் என்ற ஒரு செல்வந்தன் வாழ்ந்தான். நல்லதம்பி காசிராஜனிடம் தனது தங்கையின் திருமணம் குறித்து பேச முடிவெடுத்தார். சித்திரை மாதம் திங்கள் மற்றும் புதன்கிழமை சேர்ந்த திகதி அர்ஜுனாபுரத்தில் கோலாகலமாக ஒரு திருமணம் நடந்தது. நல்லதம்பி தனது தங்கையின் வாழ்வில் ஒரு புதிய பயணத்தை ஆரம்பித்து கொடுக்கும்போது நல்லதங்காளுக்கு தங்கம், நகைகள், வெள்ளி பூஜை பொருட்கள், வெள்ளாடுகள், பசுமாடுகள், பொன்னாலான முக்காலி போன்ற அற்புதமான பரிசுகளுடன் பணிப்பெண்களையும் கொடுத்தார். அவள் கண்கள் கலங்கியிருந்தாலும் அவளின் மனதில் ஒரே ஒரு வருத்தம் இருந்தது. அண்ணனுடன் பிரிந்து செல்ல வேண்டும் என்பதில் ஒரு வெற்றிகரமான குழப்பம். முடிவில் மனம் வேகமாக துடிப்பதால் நல்லதங்காளை மானாமதுரைக்கு வழி அனுப்பி வைத்தார் நல்லதம்பி. 8 ஆண்டுகள் காசிராஜனும் நல்லதங்காளியும் மிகுந்த சந்தோஷத்தில் வாழ்க்கையை அனுபவித்தார்கள். 7 குழந்தைகள் பிறந்தன. அதில் 4 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும் இருந்தனர். குழந்தைகள் புனிதமான கல்லுடன் வளர்ந்தனர். அவர்களின் சிரிப்புகள் மற்றும் உறவு
அந்நியன் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தது. இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வந்த காசிராஜனும் நல்லதங்காளியும் தங்களின் குடும்பம் அசாதாரணமாக வளர்ந்து வந்திருந்தனர். ஆனால் வாழ்க்கையில் எப்போது நெருக்கடியான நேரம் வரும் என்பதற்கான எச்சரிக்கை இல்லாமல் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்தது. ஒரு நாள் மானாமதுரையில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. அது எந்த விதத்திலும் சாதாரண ஒரு நிலை அல்ல. அது ஒரே நேரத்தில் பெரும் அழிவின் அறிகுறியாகவும் மாறியது. இந்த பஞ்சத்தால் நிலத்திலும் விளைச்சலும் முழுக்குறையாய் மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து போயினர். நிலம் மாறியதும் மனிதர்கள் வேறு எந்த உதவியும் கிடைக்காமல் பசிக்கு கொல்லப்பட்டனர். மக்கள் நலம்தான் என் முக்கிய கடமை என்று நினைத்த காசிராஜா உடனே அதற்கான தீர்வுகளை தேடினார். ஆனால் சில நாட்களிலேயே நிலைமை மோசமடைந்தது. தானிய கிடங்குகள் காலியாகி கையில் எந்த வளமும் இல்லை. இங்கு நிற்பதால் அவர்கள் உயிருடன் இருக்க முடியாது என்ற கருத்துடன் அவர் தன்னுடைய மந்திரியை அழைத்து ஆலோசித்தார். மக்கள் அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்கும் முயற்சியில் அண்டை நாடுகளுக்கு குடியேற ஏற்பாடுகளை செய்தார். ஒவ்வொரு குடும்பத்தையும் வெறும் கையாலே அனுப்பிவிடாமல் தன்னுடைய மாளிகையில் இருந்த பொன்னையும் பொருள்களையும் மக்களுக்கு கொடுத்து உதவியாகவும் செய்தார். நான் உங்களை பாதுகாக்க முடியவில்லை என்றாலும் நீங்கள் எல்லாம் வாழ்வதற்கான வழியை உருவாக்கி அனுப்புகிறேன் என்று மக்களிடம் கண்கள் கலங்கியபடி சொல்லிய போது அரண்மனை முழுவதும் உயரத்துடன் தோய்ந்தது. மக்களை பத்திரமாக அனுப்பிய பின்னரும் அவர் தன்னிடம் இருப்பதையெல்லாம் பகிர்ந்து கொண்டார். ஆனால் இப்போது அவர் தன் குடும்பத்திற்காக என்ன செய்ய போகிறார்? யாகம் மக்களை காப்பாற்றினாலும் இப்போது அவரது குடும்பமே சோதனைக்குள் குதிக்கவில்லைதா? நல்லதங்காளின் கண்களில் இருந்து ஒரு துளி நீர் வழிந்தது. இது என் குழந்தைகளுக்கு கிடைத்த தர்மம் இல்லை என்று அவர் மனதிலேயே எண்ணினார். பசியால் துடிக்கும் தனது குழந்தைகளின் நெஞ்சு குமிழ்தல்களும் கணவரின் சோர்வான முகமும் நல்லதங்காளின் மனதை சிதைத்து விட்டது. அவள் விரைவில் முடிவுக்கு வந்தாள். என் அண்ணன் வீட்டிற்கு சென்றால் குறைந்தது குழந்தைகள் சாப்பாடு செழுமையாக இருக்கும் என்று மனதில் எண்ணினாள். ஆனால் இதை காசிராஜனிடம் சொல்லி சம்மதம் பெறுவது மிக கடினம். நல்லதங்காள் தன்னுடைய மனதில் போராட்டம் நடந்து கொண்டிருந்த போதும் முடிவு மாற்றப்படவில்லை. ஒரு நாள் இரவு அழும் குழந்தைகளை பார்த்து தாங்க முடியாத நொறுக்கத்தில் காசிராஜனிடம் சென்று பேசினார். நம்முடைய மக்களுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தீர்கள். ஆனால் இப்போது நம் குழந்தைகளின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும். அண்ணன் வீட்டிற்கு செல்வோம், குறைந்தது அங்கு நமக்கு நிறைய உதவி கிடைக்கும் என்று அவள் தன் மனதின் வேதனையை பகிர்ந்தாள். காசிராஜன் நிமிடத்திற்கு மேலாக பதில் சொல்லாமல் இருந்தார். இந்த நிலைமை வரை என்னை தள்ளியது என்ன என்றார் வெறுப்புடன். காசிராஜன், நான் இந்த நாட்டிற்கு அரசன். எந்த நிலை வந்தாலும் நான் வரக்கூடாது. நீ வேண்டுமென்றால் நம்முடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு உன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்று விட்டு வா என்று நல்லதங்காளை அனுப்பி வைத்தார். நல்லதங்காளின் மனது துணிவோடு இருந்தாலும் பசியின் வேதனை அவரது உடம்பையும் மனதையும் படுகளவாய் குத்தியது. ஆடு குறுகிய வழியற்ற ஒரு பாதையில் நல்லதங்காளும் அவரது 7 குழந்தைகளும் பயணித்தனர். மானாமதுரையின் அடர்ந்த காடு, பள்ளிகளின் சத்தமும் எங்கும் காட்சியளிக்கும் இருளும் அவர்களுக்குள் திடீரென பயத்தை ஏற்படுத்தின. நல்லதங்காள் தனது குழந்தைகளை சுமந்து எங்காவது உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சிறு சிறு அடிகளை எடுத்துக் கொண்டிருந்தார். குழந்தைகளின் அழுகை அவரது மனதை கிழித்தது. பசி பசி என்று குழந்தைகள் அழுது கொண்டே இருந்தபோது அவரது கண்களுக்குள் நீர் நிறைந்தது. தொலைவில் மரத்தின் அடியில் குறுகிய வெளிச்சம் தெரிந்தது. இங்கு சிறிது இளைப்பாறலாம் என்று குழந்தைகளுடன் அந்த மரத்தின் அடியில் அமர்ந்தார். ஆனால் பசி என்ற ஆவலால் அழுகின்ற குழந்தைகளை சமாதானப்படுத்த எதுவும் இல்லை. நல்லதங்காளும் அவர்களின் துயரத்தை தாங்க முடியாமல் கடவுளின் திருப்பம்தான் நம்மை காக்க வேண்டும் என்று கண்ணீர் சிந்தினார். இந்த உலகில் தாயாக இருந்தும் என் குழந்தைகளை காக்க முடியாமல் நான் தோல்வியடைந்து விட்டேன் என்று தனது தவிப்பை வெளிப்படுத்தினார். நல்லதங்காளின் துயரமான அழுகுரல் காட்டு நீரின் ஓசையையும் தகர்த்து அங்கிருந்த வேடர்களின் செவியில் முழு வேகத்துடன் விழுந்தது. காற்றை பிளந்தவாறு அவர்கள் தங்கள் அம்புகளை எழுப்பி யார் இங்கு என்று முழக்கமிட்டபடி ஓடி வந்தனர். மரத்தடியில் குழுந்தியிருந்த தலைவிரி மெலிந்த அடையாளமே தெரியாத ஒரு பெண்ணின் நிலை அவர்களை நிமிர்த்தியது. கை போட்டு அழும் 7 குழந்தைகளும் அதன் நடுவே அமர்ந்திருந்த பெண்மணியும் உயரத்தின் மிகுதியை வெளிப்படுத்தின. நெருங்கியதும் வேடர் குலத்தின் தலைவனின் கண்கள் குளிர்ந்து போனது. இது நல்லதங்காளா என்று அதிர்ச்சியுடன் வெடிக்கும்படியே கேள்வி எழுப்பினார். தலைவான் அவரை வெகு ஜாக்கிரதையுடன் பார்த்தார். அழுத்தமான பசியால் மெல்லி உருவாகி மிகுந்த வேதனையுடன் இருந்த நல்லதங்காளை கண்டு சோகத்தில் வாய்விட்டு அழுதார். ஏனென்றால் அந்த வேடர்குல தலைவன் யார் என்றால் நல்லதம்பிதான், நல்லதங்காளின் உடன் பிறந்த அண்ணன். ஏன் வேடர் கோலத்தில் வந்தார் என்றால் ஒரு புலி ஒன்று ஊர் மக்களை துன்பப்படுத்திக் கொண்டே இருந்தது. அந்த புலியை வேட்டையாடவே
வேடர் உருவத்தில் இருந்தார். நல்ல தம்பி நல்லதங்காளை பார்த்து கதறி அழுதாள். அதன் பிறகு நடந்ததை எல்லாவற்றையும் நல்லதங்காள் தன்னுடைய அண்ணனிடம் சொன்னாள். இதை கேட்டதும் நல்ல தம்பி நல்லதங்காளிடம், தங்கையே, நான் வந்த வேலை இன்னும் முடியவில்லை. வேலை முடிவதற்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும். முதலில் பசியால் உன்னுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு போ. அங்கு அண்ணி உனக்கு வேணுங்கிறதை எல்லாம் தருவாள் என்று சொன்னார் நல்ல தம்பி. அதன் பிறகு தன்னுடைய பரிவாரங்களை என்னுடைய தங்கை நல்லதங்காளை அரண்மனைக்கு அழைத்து செல்லுமாறு உத்தரவிட்டார். அந்த நேரத்தில் அர்ஜுனாபுரம் அரண்மனை மாடத்தில் பெண்கள் எல்லோரும் தனக்கு சேவகம் செய்ய ரொம்ப சந்தோஷமாக உட்கார்ந்து இருந்தார். நல்ல தம்பியின் மனைவியான மூழி அலங்காரி. மூழி அலங்காரிக்கு செந்திலபதி என்ற தம்பி இருந்தார். இவர் நல்லதங்காலும் அவளுடைய குழந்தைகளும் அரண்மனைக்கு வருவதற்கு முன்னாடியே காட்டில் நடந்த நிகழ்ச்சியை தன்னுடைய சகோதரி மூழி அலங்காரியிடம் அவசரமாக சொன்னார். இதை கேட்டதும் மூழி அலங்காரிக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அடடா, நல்லதங்காள் மறுபடியும் அரண்மனைக்கு வந்துவிட்டாளா? இனி இங்கு இருக்கும் சொத்தை எடுத்து சென்று விடுவாள் என்று நினைத்து அங்கிருந்த பணிப்பெண்கள் அனைவரையும் போகச் சொல்லிவிட்டாள். அரண்மனையில் உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் பாதாளத்தில் உள்ள அறையில் கொண்டு போய் மறைத்து வைத்தாள். அதன் பிறகு மூழி அலங்காரி ஒரு மூலையில் சென்று படுத்துக் கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் அரண்மனை வாயிலை நுழைந்தவுடன் வாசல் கதவு அடைத்திருந்தது. கதவிற்கு அருகில் சென்றதும் நல்லதங்காள், அண்ணி, கால் கைகள் எல்லாம் வலிக்கிறது, என்னுடைய பிள்ளைகள் பசியால் அழுகிறார்கள், கதவை திறங்க என்று கதவை தட்டினாள். ஆனால் மூழி அலங்காரி கதவை திறக்கவில்லை. அதன் பிறகு அழுது கொண்டே இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து, ஈஸ்வரனே, என்னுடைய பிள்ளைகள் பசியார கதவை திறங்க என்று கதறி அழுதாள். கொஞ்ச நேரத்தில் அரண்மனையின் கதவுகள் தானாகவே திறந்தது. உடனே நல்லதங்காள் தன்னுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு மூழி அலங்காரி இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அண்ணி, என்னுடைய பிள்ளைகள் பசியால் துடிக்கின்றனர், ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுங்கள் என்றாள் நல்லதங்காள். உடனே மூழி அலங்காரி, நானே உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறேன். காட்டிற்கு சென்ற உனது அண்ணன் அவர்கள் நல்லபடியா படைகளோடு திரும்பி வர வேண்டும் என்று அனைவரும் விரதம் இருக்கிறோம், அதனால் எதுவுமே சமைக்கவில்லை என்று பதில் சொன்னார். இதை கேட்டதும் நல்லதங்காள், சரி அண்ணி, அண்ணன் வரும் வரை நான் பசியை பொறுத்துக் கொள்வேன், ஆனால் எனது குழந்தைகள் பசியார ஏதாவது கொடுங்க என்று கூறினாள். நான் அந்த அரிசியை வைத்து எனது குழந்தைகளுக்கு உணவு சமைத்து கொடுக்கிறேன் என்று பணிவுடன் கேட்டாள் நல்லதங்காள். மூழி அலங்காரி நல்லதங்காளை பார்த்து, உனக்கு தெரியாதா, எங்களுடைய நாட்டிலும் பயங்கர பஞ்சம், விளைச்சலே இல்லை, அரிசிக்கு நான் எங்க போறது, கொஞ்சம் கேழ்வரகு வேண்டுமென்றால் தருகிறேன் என்று கூறிக்கொண்டு அதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடு என்று சொல்லி தன்னுடைய பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தாள். அதன் பிறகு மூழி அலங்காரி இன்னொரு பணிப்பெண்ணை அழைத்து, நல்லதங்காளுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையும் கொடு, அதை கொண்டு சமைக்கட்டும் என்று கூறினாள். அந்த பணிப்பெண்ணும் நல்லதங்காளுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையும் கொடுத்தாள். எப்படியோ கேழ்வரகை அரைத்து கஞ்சு காய்ச்சுவதற்காக அடுப்பை பற்ற வைத்தாள் நல்லதங்காள். அடுப்பு எரியவே இல்லை. உடனே நல்லதங்காள் அழுது கொண்டே, தாயே அன்னபூரணி, நான் பத்தினி என்றால் இந்த அடுப்பு எரிய வேண்டும் என்று சொன்னாள். உடனே அடுப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. இதை பார்த்த பணிப்பெண்கள் பயந்து போய் மூழி அலங்காரியிடம் ஓடிப்போய் இந்த விஷயத்தை கூறினர். இதை கேட்டதும் மூழி அலங்காரிக்கு கோபம் வந்து நல்லதங்காள் இருக்கும் இடத்துக்கு வந்தாள். மூழி அலங்காரி நல்லதங்காளை பார்த்து, உன்னுடைய திருமணத்தின் போது நீ எடுத்துக்கொண்டு சென்ற செல்வம் எல்லாம் பத்தாது என்றால் இந்த அரண்மனையை கொளுத்த பார்க்கிறாய் என்று சொல்லிவிட்டு கேழ்வரகு கஞ்சி கொதித்துக் கொண்டிருக்கும் பானையை தனது காலால் எட்டி உதைத்தாள். பானையில் உள்ள கஞ்சியெல்லாம் தரையில் சிதறி கிடந்தன. இதை பார்த்ததும் பசியால் இருந்த நல்லதங்காளின் குழந்தைகள் தரையில் சிதறிய கஞ்சியை வலித்து குடித்தனர். நல்லதங்காளுக்கு இந்த காட்சியை பார்க்க முடியவில்லை. இனியும் இங்கு இருந்து அவமானப்படக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு தன்னுடைய 7 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு சென்று விட்டாள். பாழடைந்த கிணற்றை தேடி சென்றாள் நல்லதங்காள். தன்னுடைய அண்ணன் வந்தால் தன்னுடைய வழியை தெரிந்து கொள்வதற்காக போகிற வழிகள் எல்லாம் ஆவாரம் பூசெடிகளை உடைத்து போட்டுக்கொண்டே சென்றாள் நல்லதங்காள். கொஞ்ச தூரம் சென்ற பிறகும் எந்த ஒரு கிணற்றையும் காணவில்லை. அந்த காட்டில் 3 பேர் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தனர். அவர்களிடம் சென்று, நல்லதங்காள், எங்களுக்கு ரொம்ப தண்ணீர் தாகமாக உள்ளது, எனவே பக்கத்தில் ஏதாவது கிணறு இருக்கிறதா என்று கேட்டான். உடனே ஆடு மேய்ப்பவர்களான மூவரி ஒருவர், ரொம்ப தூரத்தில் கருப்பராயன் என்று ஒரு கோவில் உள்ளது, அதை தாண்டி போனால் ஒரு கிணறு இருக்கிறது என்று கூறினான். உடனே நல்லதங்காள் தன்னுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கிணறு இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அங்கு சென்றதும் நல்லதங்காளின் குழந்தைகள் அனைவரும் பசிமயக்கத்தில் உறங்கிவிட்டனர். நல்லதங்காளும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தாள். அந்த சமயத்தில்தான் நல்லதங்காளின் மனதில் ஒன்று தோன்றியது. எந்த சமயத்திலும் அழையா விருந்தாளியாக யாருடைய வீட்டிற்கு போகக்கூடாது என்று கணவன் காசிராஜன் சொன்னது நினைவிற்கு வந்தது. தன்னுடைய தவறை எண்ணி அழுது கொண்டே இருந்தாள்.
தன்னுடைய கணவனின் பேச்சை கேட்காமல் வந்தது எவ்வளவு தவறு என்று எண்ணி அழுதாள். நல்லதங்காளின் குழந்தைகள் கிணற்றாங்கரையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர். தன்னுடைய குழந்தைகள் தூங்கி முடித்துவிட்டால் அவர்களை கிணற்றில் தூக்கி போடுவதற்கு மனதே வராது. எனவே இதுதான் சரியான சமயம் என்று நினைத்த நல்லதங்காள் தன்னுடைய தாலியை கழற்றி தன்னுடைய கணவனோ அல்லது அண்ணனோ தன்னை தேடிக்கொண்டு வந்தாள். அவர்களுடைய கண்ணில் படுமாறு நினைத்து அந்த கிணற்றின் மேட்டில் வைத்தாள் நல்லதங்காள். உடனே கிணற்றை 3 முறை சுற்றி வந்து ஒவ்வொரு குழந்தைகளாக இந்த சத்தம் கேட்டு நல்லதங்காளின் மூத்த மகன் முழித்துக் கொண்டான். அம்மாவிடமிருந்து தப்பி ஓட முயற்சி செய்தான். அவன் அம்மாவிடம், என்னை மட்டுமாவது தப்பித்து போக விடுங்கம்மா, நம்முடைய வம்சத்தின் பேர் சொல்ல நான் மட்டுமாவது இருக்கிறேன் என்று கூறி கதறி அழுதான். நல்லதங்காலும் தன்னுடைய மகனின் பேச்சை கேட்டு அழுது கொண்டே தன்னுடைய மூத்த மகனை பிடித்து கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு கடைசியில் தானும் கிணற்றில் குதித்தாள். இப்போது நல்லதங்காலும் அவளின் 7 குழந்தைகளும் கிணற்றில் இறந்து மிதந்தனர். இந்த நேரத்தில் நல்லதங்காளின் அண்ணன் நல்லதம்பி வேட்டையை முடித்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தான். தன்னுடைய தங்கையையும் 7 குழந்தைகளையும் அரண்மனை முழுவதும் தேடினான். அவர்கள் அங்கு இல்லை. உடனே தன்னுடைய மனைவி மூலி அலங்காரியிடம் வந்து கேட்டான் நல்லதம்பி. உடனே மூலி அலங்காரி தன்னுடைய கணவனிடம், நானே உடம்பு முடியாமல் படுத்துக் கொண்டிருந்தேன். அப்படி இருந்தும் உங்க தங்கைக்கு சுவையான உணவுகளை சமைத்து சாப்பிட கூப்பிட்டேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டால்தான் சாப்பிடுவோம், இல்லை என்றால் சாப்பிட மாட்டோம் என்று கோபப்பட்டு இங்கிருந்து சென்று விட்டனர் என்று பொய் சொன்னாள் மூலி அலங்காரி. நல்லதம்பிக்கு தன்னுடைய மனைவி சொன்னது சரியாகப்படவில்லை. உடனே நல்லதம்பி அங்குள்ள பணிப்பெண்களிடம் விசாரித்தான். உடனே நல்லதம்பி தன்னுடைய தங்கையை தேடி காட்டிற்குள் சென்றான். வழியெங்கும் ஆவாரம் பூவை பின்தொடர்ந்து சென்றான் நல்லதம்பி. மறுபுறம் மானாமதுரையில் நிலைமை மாறிவிட்டது. மழை துளிகள் பூமியில் பட்டு பச்சை சீரல் போர்த்தியது போல நாடே செழிப்பாக மாறியது. வறுமையின் அடிமைத்தனத்தில் இருந்து மக்கள் விடுபட்டனர். மழையின் வரவேற்பில் காசிராஜனின் மக்களும் மகிழ்ச்சியுடன் விவசாயத்திற்கு தூண்டினர். காசிராஜனின் மனதில் ஒரு எண்ணம்தான் நீண்ட நாட்களாக ஆழமாக இருந்தது. நல்லதங்காலும் குழந்தைகளும் இப்போது எங்கே? அவர்கள் பாதுகாப்பாக உள்ளார்களா? ஒரு நாள் திடீரென முடிவெடுத்தார். நான் அவர்களை தேடி அழைத்து வர வேண்டும் என்று நிச்சயமாக கூறினார். அவரின் மந்திரி, காவலர்கள் மற்றும் நாட்டு மக்களின் ஆதரவில் காசிராஜன் காட்டுக்குள் பயணத்தை தொடங்கினார். காடு மரங்களால் அடர்ந்திருந்தது. ஆனால் அவரின் மனதில் உற்சாகம் மட்டுமே இருந்தது. நல்லதங்காலும் குழந்தைகளும் இப்போது எங்கே, என்ன நிலையில் இருக்கிறார்கள் என எண்ணிக்கொண்டு காட்டின் உள்ளே ஆழமாக சென்று கொண்டிருந்தார். மூடுபனி கானகத்தை மூடும்போது ஒவ்வொரு கட்டமும் அவருக்கு நெருக்கடியாக இருந்தது. அந்த நேரத்தில் காசிராஜனின் கண்களில் மட்டும் ஒரே நோக்கம், தனது குடும்பத்தை மீண்டும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த காட்டின் வழியாகத்தான் நல்லதம்பியும் தன்னுடைய தங்கை நல்லதங்காலை தேடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தான். நல்லதம்பியும் காசிராஜனும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர். நல்லதம்பி நடந்த உண்மைகளை காசிராஜனிடம் சொன்னார். அந்த ஆவாரம் பூவை பின்தொடர்ந்தே காசிராஜனும் நல்லதம்பியும் சென்றனர். அது ஒரு கிணற்று பகுதியை வந்தடைந்தது. கிணற்றுக்குள் நல்லதங்காலும் அவளுடைய 7 குழந்தைகளும் இறந்து மிதந்து கொண்டிருந்தனர். இதை பார்த்ததும் காசிராஜனும் நல்லதம்பியும் கதறி அழுதனர். அதன் பிறகு நல்லதங்காலையும் அவளுடைய 7 குழந்தைகளையும் வெளியே எடுத்து ஈமக்காரியங்களை செய்தனர். உடனே காசிராஜன் தன்னுடைய மனைவி நல்லதங்காலும் 7 குழந்தைகளும் இறந்த துக்கம் தாங்காமல் இறந்துவிட்டார். நல்லதம்பிக்கு ரொம்ப கோபம் வந்தது. தன்னுடைய தங்கையும் அவளுடைய குழந்தைகளும் இறந்ததற்கு மூலி அலங்காரிதான் முக்கிய காரணம் என்று நினைத்துக் கொண்டு மூலி அலங்காரியையும் அவளுடைய வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று ஒரு சபதம் எடுத்தார். உடனே அரண்மனைக்கு சென்று தன்னுடைய மனைவி மூலி அலங்காரியிடம், ஒரு துக்கம் நடந்த வீட்டில் நல்ல காரியம் உடனே நடத்த வேண்டும். இதனால் உன்னுடைய தம்பி செந்திலபதிக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாம். உன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் வரச் சொல்லு என்றான் நல்லதம்பி. இதனால் மூல் அலங்காரிக்கு ரொம்ப சந்தோஷம். திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடந்தது. நல்லதம்பி தன்னுடைய அரண்மனையில் உள்ள சிற்பியை அழைத்து ஒரு பொய்யான மண்டபத்தை தயார் செய்யும்படி கூறினான். மூழு அலங்காரியின் சொந்த பந்தங்களை பொய்யாக உள்ள மண்டபத்திலும் நல்லதம்பியின் சொந்தங்களை அவனுடைய அரண்மனையிலும் தங்க வைத்தான். திருமணத்தின் கோலாகலமான தருணத்தில் நல்லதம்பியின் சதித்திட்டம் வழியெடுத்தது. திருமணம் நடக்க உள்ள மண்டபம் அசாதாரணமாக அதிர்ந்து சில நிமிடங்களில் இடிந்து விழுந்தது. அந்த சிதிலங்களில் மூலி அலங்காரி மற்றும் அவரது வம்சத்தை சேர்ந்த அனைவரும் உயிரிழந்தனர். அழுகுரல்களும் குழப்பமும் மண்டபம் முழுவதும் பரவிய போது நல்லதம்பி அமைதியாக நின்றார். என் கடமையை முடித்து விட்டேன் என்ற மனநிறைவுடன் அவர் தனது ஈட்டி மீது பாய்ந்து உயிரையே விட்டார். உடன் அவனுடைய உயிர் உடம்பை விட்டு சென்றது. ஆனால்
அவனின் இறுதி முயற்சி அவனுடைய குடும்பத்தின் பாதுகாப்பாக இருந்தது. அரண்மனையின் மத்தியில் உள்துயரமும் சோகமும் கலந்த ஒரு இறுதி காட்சியாக நல்லதம்பியின் உடல் மயானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டது. இவ்வாறு 2 குடும்பங்களும் கூண்டோடு அழிந்தன. இறப்பதற்கு அடிப்படையான காரணம் என்ன? வறுமை ஒரு பக்கம், மூலி அலங்காரியின் கொடுமை மறுபக்கம். வறுமை கொடியது, பசி கொடியது, பட்டினி கொடியது, அதைவிடக் கொடியது மனிதத்தன்மையற்ற செயல். அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினர். தற்கொலை செய்த நல்லதங்காள் அவளது பிள்ளைகளை உயிர் பெறச் செய்ததோடு நல்ல தம்பிகளையும் உயிர்ப்பித்தனர். அப்போது நல்ல தங்காளும் நல்ல தம்பியும், நாங்கள் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும், மனித பிறவி எடுத்து மாண்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள் என்ற வரலாறு ஏற்பட வேண்டாம். எனவே நாங்கள் இறந்ததாக கருதி அருள் புரிய வேண்டும் என கூறினார்கள். சிவனும் அவ்வாறு அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். இந்த ஒரே காரணத்துக்காக நல்லதங்காள் தெய்வமாகிவிட்டாள். அர்ச்சுனாபுரத்தில் வயல்வெளிக்கு மத்தியிலேயே கோவில் கொண்டுள்ளாள் நல்லதங்காள். கருவறையில் நல்லதங்காள் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது. 7 குழந்தைகளின் சிலை இன்னொரு சன்னதியில் இருக்கிறது. அருகிலேயே நல்லதம்பியும் வீற்றிருக்கிறார். சற்று தொலைவில் ஒரு பாழடைந்த கிணறு சிதைந்து போய் காணப்படுகிறது. நல்ல தங்காள் குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொண்டது இங்கேதான் என்று கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஏராளமானோருக்கு நல்லதங்காள் குலதெய்வமாக இருக்கிறாள். ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா நடக்கிறது. ஆடி மாதங்களில் நல்லதங்காளின் உறவினர்கள், வழித்தோன்றல்களாக வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து இங்கு வந்து விழாவில் கலந்து கொள்கின்றனர். மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் நடக்கிறது. நல்லதங்காள் பட்ட துன்பத்தை இந்த உலகம் மறக்காது. அருள் தரும் அன்னை நல்லதங்காள் திரு அவதார வரலாற்றினை பக்தி சிரத்தையுடன் கேட்டாலோ, படித்தாலோ, சொன்னாலோ பூமியில் பஞ்சம் நீங்கி சுபிட்ச மழை பெய்து வளம் கொழிக்கும் என்பது பெரியோர் வாக்கு. நல்லதங்காள் அன்னையை வணங்கி நம்மை அண்டி வருவோர்க்கு தீயன மறந்து நன்மைகள் செய்து வாழ்வில் இன்பம் பெறுவோம்.